பாசிப்பருப்பு பாயசம் 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பாசிப்பருப்பை குக்கரில் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 200 கிராம் வெல்லத்தை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெல்லத்தை அதில் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை அப்படியே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெல்லத்தை அப்படியே வடிகட்டி எடுத்து வைக்கிறப்ப அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் அடியில் தங்கிடுங்க. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கடாயை சூடு பண்ணி அதில் 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு அதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அது கூடவே தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இதில் 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலையே நல்லா கொதி வர்றப்ப நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தையும் அப்படியே இதில் சேர்த்துருங்க. இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, தேங்காய் துருவல் இதெல்லாம் அப்படியே இதில் சேர்த்துருங்க. இதுக்கு மேலே ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.